முந்தியெல்லாம் எவ்வளவு அவசரம்னாலும் டவுசரை கலட்டிட்டு தான் வெளியில போவேன். கல்யாணம் பண்ணிக்கிறியான அந்த பொண்ணுகிட்ட நீ கேட்டது டவுசரோட வேட்டர் ஆயிட்டேன். மாப்பிள்ள அவனுங்க மலைவாசிங்க, நாம நாடோடிங்க. அவனுங்களுக்கு 200 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. நம்மளுக்கு என்ன வரலாறு இருக்கு? இல்ல தொழிலை மாத்திட்டு விவசாயம் பண்ண போறியா? அப்படி ஒரு ஐடியா இருந்தா சொல்லு மாப்பிள்ள. என் மண்டையை நான் ரெடி பண்ணிக்கணும். சர்ன்ட்டு எரிச்சலா இருக்குல்ல? எரிச்சலா தான் இருக்கும் மாப்பிள்ள. நம்ம நினைச்சது கிடைக்கலன்னா எரிச்சலா தான் இருக்கும். முன்ன பின்ன யோசிக்காம பொட்டில் அடிச்ச மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்கள. இது வரைக்கும் அவ ஏதாவது பதில் சொன்னாளா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மூடிக்கிட்டு போங்கடான்னு அர்த்தம். நாளை காலையில் ஊருக்கு போயிடலாம் மாப்பிள்ள. நீ வேணா கிளம்பி போறதா இருந்தா போ. நீ வேணா போவா? போறதுக்கு ரூட் இருந்தா தான் என்னைக்கோ போயிருப்போம்ல. ஏன்டா உண்டியல், இந்த காதலிக்கிற கிறுக்கைங்களுக்கு மற்றவங்களை பார்த்தா கிறுக்கு போயிலுக்க மாதிரி தெரியுமாடா? ஏன்னா இந்த பெருசுங்களுக்கு லவ்னாலே பிடிக்காதானே? நீங்களாம் பெரிய காதல் குறிப்பாடா? ஆமா, காதோல் பண்றீங்களே காதோல். திடீர்னு ஒரு நாள் சேல துணி கேட்டா என்னடா பண்ணுவீங்க? அட போங்கண்ணே, உண்மையா காலிக்கிற பொண்ணு எதையும் கேட்க மாட்டானே. இந்த பாதியிலே போயிடும் பாருங்க, அதுக்கு தான் பர்ஸை பதம் பார்க்கும். அதனாலதான் நான் பர்ஸே வச்சுக்கிறது இல்லை, வெறும் உண்டியல் மட்டும்தான். ஏண்டா பரிசு வச்சிருந்தா மட்டும் மூஞ்சிக்கெல்லாம் வருஷம் கட்டுமாக்கும். எதுக்கிட்ட அப்படி ஓடி வர? அண்ணன் பலட்டமா ஊருக்குள்ள போயிட்டு இருக்காருண்ணே. ஏன்னு கிட்ட அடிக்க வராருண்ணே. ஊருக்குள்ள போறானா? ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் பதில் சொல்லணும் ஊருக்குள்ள போய் கேட்க போயிட்டானா? லூசாடா நீங்க? ஏன்டா கிறுக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க அவனை? கண்ணா ஐயா, இன்னும் 10 நாள் அறுவடை திருவிழா வருதுன்னு லோகிட்டு சொல்லிடு. சரிங்க. அப்பதான் ஆட்டக்காரன் குட்டுக்காரனுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வைப்பான். சொல்லுங்க. ஏதாவது தேவையா? இல்லையா. தயங்காம கேளுங்க தம்பி. ஐயா, எனக்கு உங்க பொண்ணு. டேய் முட்டாள் முட்டாள். என்ன துளசி, தெரியாம இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லிருக்கல உன்ன. தெரியாமையா? இது என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஐயா மன்னிச்சுங்கய்யா. ஏய், ஏன்டா இப்படி பண்ற? ஏதோ தெரியாம. இது கூட தெரியாம எப்படி அந்த ஊர்ல இருக்க? சரி சரி விடு விடு. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாடா? நான் தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. என்னையா அது? ஒழுங்கான ஆளை எங்க வைக்கிறதுனா வைங்க, இல்லனா அவ்வளவுதான். இந்த மாயனம் காட்டணும் எங்கேயா போனாங்க? காவலுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத சின்ன பசங்களை இந்த வேலைக்கு வைக்காதீங்க. சரி, வயலோட நிக்க சொல்றேன் அவனை. சரிங்க. ஏய், நீ கீழே வயலுக்கு போயிட்டு மாலை அனுப்பு. என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி. என்னையா கல்ல போயிடுச்சதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? கல்லா? இது கல்லு இல்ல தம்பி. இது எங்க இனத்தோட மூத்த மனுஷங்க நட்டு வச்ச தலைவாச. இங்கிருந்து ஆதிகாடே ஆரம்பிக்குது. இந்த மரம் இருக்கே, இந்த மரத்துக்கு 200 வருஷம் வரலாறு உண்டு. இந்த மரத்தடியில தான் எங்க மூதாதையர்கள் தலைமுறை தலைமுறையா தூரி கட்டி வளர்ந்தாங்க. இடி விழுந்து அவங்க மண்ணோட மண்ணா போனா கூட அவங்களோட ஆத்மாவும் சுவாசமும் இன்னமும் இங்க சுத்திக்கிட்டு இருக்கதா எங்க நம்பிக்கை. இவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க எங்க போவோம் தம்பி? இந்த நெருப்பு இருக்கே, இது எங்க முப்பாட்டைங்க கொளுத்தின நெருப்பு. எங்க பாட்டையும் புட்டையும் காலத்துல இருந்து நான் வரைக்கும் இதை அணையாம பாதுகாத்துட்டு வர்றோம். எத்தனையோ மழையும் காத்தும் பாத்துருச்சு தம்பி. இது இந்த நெருப்புக்கு மட்டும் இல்ல தம்பி, எங்க இனத்தோட எல்லா சடங்கு சம்பிரதாயம் அத்தனைக்கும் சேர்த்துதான் தம்பி. காட்டுக்கு வெளியே வேணா கலாச்சாரம் மாறி இருக்கலாம், ஆனா இங்க மாறாது, மாத்தவும் முடியாது. அப்படி ஒருத்தன் மாத்தணும்னு நினைச்சானா அது எங்க இனத்துக்கே செய்யற துரோகம். அப்படி ஒரு நம்பிக்கை துரோகி இந்த ஊர்ல இல்லவே இல்லை தம்பி.
மாப்பிள என்ன பாரு ஐயோ எந்திரி பார்த்து வரக்கூடாதா மாப்பிள அடிக்கடி எதுவும் பண்ணல இல்ல விடு மாமா. மாப்பிள நாம துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டீங்கல்ல, ஊருக்குள்ள நம்பிக்கை துரோகிங்களே இல்லையா? ஏமாத்திட்டு இருக்கோம் மாமா. திடீர்னு கொம்ப இறங்கிட்டா தப்பு மாமா. குழந்தை குட்டிங்களாம் இருக்காங்க. நீங்க வள்ளி என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நம்ம யானையை மாத்திட்டு உருட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பா வார்த்தை இங்கே இருந்து வரலையே, இங்கே இருந்தானப்பா வருது. போயிட்டா நீ ஆசைப்பட்டது? சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கிடைச்சிருச்சா? அதில் இது ஒன்று நினைச்சு போயிட்டே இருக்க மாமா. அப்போலாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா. உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பாக்குறேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மாமா. டேய் டேய் இப்ப என்ன அந்த பொண்ணுகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னாளா? அமைதியா தானே போனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனும் சம்மதத்துக்கு அறிகுறியா? உன்னை பத்தி அந்த பொண்ணு அவ மனசுலயும் ஆசையை வளர்த்து வச்சிருக்கலாம்ல. டேமாப்ல அவ அப்பா 5 நிமிஷம் பேசுறதை கேட்டதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியல மாமா துடிக்கிறியே. 200 வருஷம் சங்கதியா கேட்டில்ல? பெத்து வளர்த்த பூமிடா அத்தனை உடச்சு நொறுக்கிட்டு ஓடி வந்து விட்டு சொல்ல மாட்டான். நீ ஆம்பளையா படக்குன்னு சொல்லிட்ட. ஒரு பொம்பளை உடனே சொல்ல மாட்டா. அப்படி சொல்லிட்டா அது காதலே கிடையாதுடா. மாப்பிள அவ சொல்லுவா உடைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாடா. அது வரைக்கும் இந்த ஊர்ல நம்ம இருக்கோம். போ வர. மாப்பிள எங்க எங்க மாப்பிள போற? நில்றா. டேய் டேய் எங்க போற? சொன்ன கேறா. டேய் மாப்பிள டேய் அது கும்கியானே கும்கியோ கொம்ப கொண்டுறாடா. டேய் சொன்ன கேளு. டேய் இந்த குழந்தை குட்டிங்கடா மாப்பிள. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சொன்ன கேளு மாப்பிள. மாப்பிள டேய் சொன்ன கேளு. டேய் டேய் மாப்பிள டேய் போயா. ஊரே நம்மள நம்புது. கொம்பை இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். என்னையா யானை படிச்சு நீங்க இங்க நிக்கிறீங்க? என்னம்மா கோயில் யானை போய் என்னம்மா பண்ண போகுது? நான் பாக்குறேன். நான் யானை வரட்ட வந்தேன்னு பாக்குறியா? 2 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். மாப்பிள்ளை என்னைக்கு உன்னை முதல்ல பார்த்தானோ உன்னை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உன் நினைப்புல இருந்து அவன் கரையேறல. அம்மாடி எந்த நிமிஷம் உன்னை பார்த்தானோ அந்த நிமிஷத்துல இருந்து சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நீ இருக்கிற திசையை பார்த்து உட்காந்து பித்த பிடிச்சு பைத்தியமாயி எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஓடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு உன்கிட்ட கேட்டான். உன்னை பிடிக்கலடான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு அப்பயே போயிருப்பான். அதுக்கப்புறம் மாப்பிள்ள சொன்னான், மாமா இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலான்னு. நான் தான் சொன்னேன், டேய் உன்னை பத்தி அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்கலாம். நம்ம போயிட்டா அந்த பொண்ணு துடிச்சிருவாயான்னு சொல்லி வற்புறுத்தி அவனை இருக்க சொன்னேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்க. இப்ப என் மாப்பிள்ள என்ன இந்த ஊரே நம்புதுன்னு சொல்லிட்டு உசுரையே கொடுக்க போயிட்டாம்மா.
அப்படி ஒரு நம்பிக்கை துரோகி இந்த ஊர்ல இல்லவே இல்லை தம்பி. புயல்ல எம்டன் கப்பலே கலகலத்து போச்சான் சார். அந்த புயல்ல இந்த மரம் கம்பீரமா நினைச்சான். ஊருக்குள்ள சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட மரத்தையே கொம்பன் தூரோட புடுங்கி போட்டு போயிட்டானா சார். அடிவாரத்துல இறங்கிட்டேன்னு கொம்பை மிரட்டல் விட்டு போயிருக்கான். அதுதான் கொம்ப ஸ்டைலு. ஐயா, எனக்கு என்னமோ அறுவடைக்கு முன்னாடியே கொம்பை இறங்கிடுவான்னு தான் தோணுது. இறங்கினா என்ன முத்து, வேலு கம்பு அறுவாலாம் வச்சிருக்காங்கல்ல, துரத்திடுவாங்க. தம்பி வாங்க போலாம். சொல்ல சொல்ல நீ மாதிரி கிளம்பி வந்துட்ட. இங்கே கொம்பு நின்றுத 2 பேரும் செத்து இருப்பீங்கடா. சாகலாம் தான் வந்தேன். நானும் செத்துருவேன்.